Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். வாங்க இப்போ கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கேரட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேரட்டை மேல இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேரட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப நைஸா வந்து நம்ம விழுது போல அரைக்க கூடாது. கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். கேரட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் ரவா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து அரைச்சு எடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம தேங்காவை மிக்ஸில அரைக்கும் போது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அது மாதிரி நீங்க கேரட்டை வந்து அரைச்சு எடுத்துக்கணும். மீதி இருக்கிற கேரட்டையும் இப்போ நான் அரைச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் நெய் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். வெறும் முந்திரியை மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த குக்கர்லேயே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட்டை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை குக் பண்ணணும். கேரட்டோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணும்போது அல்வா சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டோடைய கலரே வந்து பார்த்தீங்கன்னா வதக்க வதக்க லைட் கலரில் மாறி வந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் ஹல்வா வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இப்போ பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காய வைக்காத பால் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் பால் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டேன். நம்ம குக்கரில் விசில் வைக்க போகிறதுனால இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் விசில் விடும்போது அடி பிடிச்சிரும். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 150 ml அளவுக்கு பால் இப்போ நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 400 மில்லி பால் வந்து சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 2 விசில் விட்டு நான் வந்து வெயிட் குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துருந்ததுனால கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹல்வா வந்து கொஞ்சம் வந்து கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப இலக்கமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கேரட்டுக்கு 150 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணும்பொழுது கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். திரும்பவும் கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை கரைஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துடுறேன். 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியான பதத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியாக கேரட் அல்வா வந்து ரெடி பண்ணிட்டோம். 1/2 கிலோ கேரட் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கேரட் அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்லா கேரட்டுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துட்டிங்கனாலே அல்வா வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி அல்வாவை செஞ்சு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் கேரட் அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.